நம்ம எல்லாருமே ஒரு சிக்கலான வலைக்குள்ளே தான் சிக்கிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு நாளைக்கு 100 500 1000 2000 1,00,000 நீங்கள் சம்பாதிச்சுக்கோங்க. ஆனால் உங்களாலையும் இதே தான் ஊரில் நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருந்துக்கோங்க, அதே ஊரில் உங்களாலையும் வாழ முடியும், உங்களாலையும் திருப்தியாக சாப்பிட முடியும், உங்களாலையும் சந்தோஷமாக இருக்க முடியும், என்னாலையும் திருப்தியாக சாப்பிட முடியும், என்னாலையும் வாழ முடியும். நான் 100 சம்பாதிக்கணும் இருக்கலாம், நீங்கள் 1000 சம்பாதிக்கலாம் இருக்கலாம். ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. ஏன்னா சொல்கிறேன் புரியலையாண்ணா? ஆமாம், நம்மளை சுற்றி இது வரைக்குமே என்ன இருந்துச்சுன்னா 1000 சாப்பிட்றவங்க, அது 1000 சாப்பிட்றவங்க ஒரு வேலைக்கு நான் 1000 சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க ஹோட்டல்ஸ் ஒன்று தான் இருந்துச்சு ஒரு தெருக்கு. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு வேலைக்கு ஒரு 100 தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களோட ஹோட்டல் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தெருக்கடையாக மாறிட்டு. என்னடா சொல்கிறேன், ஆல்ரெடி அப்படி தானே இருந்துகிட்ருக்குன்னா இல்லை, கடைகள் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த கடைகள் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. ஆரம்ப கட்டத்தில் அவங்க இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி பயன்படுத்திகிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம எல்லாருமே இம்பல்சிவாக பார்க்குற விஷயம்னா ஒரு நீட்டாக ஒரு கண்ணாடி போட்டு முன்னாடி வெல்கமுக்கு ஒரு ஆள் நிற்க வச்சு நீங்கள் வெல்கம் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அதுதான் ரிச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அங்கே போனீங்கன்னா வந்து குழம்புக்கு தனியாக காசு கொடுக்கணும், சாப்பாடு தனியாக காசு கொடுக்கணும், டிப்ஸ் தனியாக கொடுக்கணும். பட் நம்ம சாப்பிடக்கூடிய நம்ம ரொம்ப எளிமையாக நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல ஃபுட்டோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். எஸ், நம்ம சொல்கிறது ரோட்டுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, ரொம்ப அஜினமோட்டோ அது இதுன்னு ஏதோ போடுவாங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் அப்படி இல்லை. ஓகேவா? நம்ம யாரையுமே சும்மா அப்படி பொதுவாக சொல்லிட்டு போயவே கூடாது. எஸ், ஆமாம், அந்த இடத்துல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, சுற்றி வந்து பொல்யூஷன்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பட் அந்த நிலைமையிலையும் சாப்பிடக்கூடியவங்க இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் ஏன்?